நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் வெற்றிகரமாக வந்துடுச்சு கைஸ். உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா ஒரு அண்ணா. அந்த அண்ணாவுக்கு வந்து நேற்று ஒரு ஆக்சிடென்ட் கைஸ். நத்திங் ஃபோன் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. வண்டி மாத்திரம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுகளுக்கு எந்த விதமான மெசேஜ் வரல. இந்த கைஸ் இதுதான் நம்மளுடைய சேலரி கிரெடிட். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 16 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த vlogல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் இன்கம் தான் கைஸ். நம்மளுடைய ஃபஸ்ட் இன்கம் எவ்வளோ வந்துச்சு, அது என்னென்ன ப்ராசஸ், அது எப்படி போட்டாங்கன்னா இந்த vlogல நான் சொல்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் மோட்டோ vlogging சொல்கிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் வெற்றிகரமாக வந்துடுச்சு கைஸ். அது எவ்வளோ வந்துச்சு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் கைஸ். இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குதுன்னா 8:30 ஆகிட்டுருக்கு கைஸ். கரெக்டாக ஆன் டைமுக்கு தான் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் கைஸ். இன்னொரு விஷயம் கைஸ், சொல்ல மறந்துட்டேன். நான் பல vlogல சொல்லலான்னு தான் நினச்சேன். அப்போ தோணுது, அதான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா. நேற்று ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி அது ஞாபகம் வந்துடுச்சு கைஸ். என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு வீடியோ மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? அதை ரியல் லைஃப்பில் இன்வால்வ் பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து திருப்பும் என்கிட்டே சொல்லி அது எனக்கு ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருந்து, ஏன்னா நம்மளுடைய ஒப்பீனியன் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அது ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டு நம்ம மனசில் இந்த காலத்தில் கேட்டுன்னு இந்த காலத்தில் விட்டுறணும். இல்லைனா மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது எடுத்துன்னு திருப்பி எனக்கு சொல்லி இது தப்பு இது ரைட்டு தெரியும். அது தப்பாக ரைட்டான்ட்டு எனக்கு ப்ரெசண்ட்டு தெரியாது. அதனால் சரி விட்டுறலாமே. யார் இந்த உலகத்தில் மிஸ்டேக் பண்ணாமல் ஜென்யூனாக இருக்காங்க சொல்லுங்கள்? எதுக்காக நான் இதை சொல்லிகிட்ருக்கேன்னா, நிறையா பேர் கேட்டிருந்தாங்க கைஸ், இல்லைடா இது தப்பு, நீ சொல்கிறது கொஞ்சம் தப்பு, நீ இந்த ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சு நீ எங்களே திட்டுறேன்னு சொல்கிறாங்க. நான் யாருமே திட்டுறதில்லை கைஸ். நான் இப்போயே சொல்லிடுறேன், எந்த vlogலையும் நான் யாருமே திட்டதில்லை. அந்த சுச்சுவேஷன் படி நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக சொல்லியிருந்த விட ஒருத்தர் பின்னாடி போய் சொல்கிறது, பின்னாடி போய் திட்டுறது, அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லை. எது இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மூஞ்சி மேலே சொல்கிறது தான் என்னுடைய பழக்கம். அவங்க அது வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. சரி, எப்படியோ விட்டு விடுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்களுடைய ஹேபிட், ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று கிட்டத்தட்ட எத்தனை யூடி வச்சுருந்தேன்னா 4 யூடி தான் கைஸ். இன்றைக்கி கடவுளே கொஞ்சம் கம்மியாக வரணும், ஏன்னா ஓவராக தலைமையில போட்டக்கூடாது கைஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று தான் நம்மளுடைய வண்டி பார்த்துருந்தேன். நம்மளுடைய வண்டி இல்லை, நம்மளுடைய வண்டி மாதிரியே இன்னொரு வண்டி நம்ம ஊருக்கு வந்துடுச்சு. ஆனால் யார் பார்த்தாலுமே அந்த வண்டி நம்ம வண்டி தான் சொல்லுவாங்க. அங்கே பேர் நம்ம சம்பாதிச்சிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வண்டி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நிறைய பேர் யாரை பார்த்தாலும் அது கிரே மோட்டோ வண்டின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இருங்க பெட்ரோல் ஃபில் பண்ண வரலாம். இங்கேயா அங்கே யாருமே இல்லையா? நார்மல்ண்ணா, பவர் போடாதீங்கண்ணா. வேணாண்ணா. 100 டெய்லி 100 ரூபா கூத்தணும், என்ன பண்ணுறது? சாரி கைஸ், டெய்லி 100 ரூபா நான் சம்பாதிக்கல, பாதி இவனுக்கே கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது கைஸ். சரி விடுங்க, நம்ம வண்டி தானே, நான் அடுத்தவங்க வண்டி இருந்தால் நம்ம வண்டி மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். இருங்க கைஸ், எத்தனை ஷிப்மெண்ட் வந்திருக்குன்னு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நோ சைட் லாக். இன்றைக்கான மூட்டை பாருங்க, ஹேண்டில் திருப்ப முடியாத கண்டிஷனில் இருக்குது கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஷிப்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு லோட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட
எத்தனை ஷிப்மெண்ட்னா ஓ ஓ ஓ ஓ எப்படிடா ஹேண்டில் பண்ணுறது கைஸ்? கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க? கிட்டத்தட்ட 48 ஷிப்மெண்ட் தான் கைஸ். 50 ஷிப்மெண்ட்க்கு இவ்வளோ லோடு நினச்சி பார்த்துக்கோங்க. அப்போ 90 ஷிப்மெண்ட்டில் நான் எத்தனை ட்ரிப்பு போடுறேன்ட்டு. இப்போ மொத்த ஷிப்மெண்ட் 48 ஷிப்மெண்ட் இதிலே லோட் பண்ணிட்டேன் கைஸ். மொத்தம் மதியானத்துக்குள்ளே முடிச்சிடணுன்ட்டு என்னோடய எண்ணம். ஆனால் மதியானத்துக்குள்ளே முடிக்க முடியாது. பேரலஸோட பெரிய பெரிய சம்பவம்லாம் காத்துட்ருக்கு எனக்கு. ஏன்னா நீங்கள் நேற்று விலாக் பார்த்துருந்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். நம்ம நேற்று மொத்தம் பேரலஸ் ரோடு தான் பண்ணியிருந்தோம். பேரலஸ் ரோட்டில் மொத்தம் பேர் ரொம்ப பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸ். அதனால தான் யாருமே வாங்க மாட்டாங்க. மத்தியான டைமில் கொஞ்சம் பேர் ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ யாருமே ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய பேமெண்ட் வந்துருச்சு. அது எவ்வளோன்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 6 நாள் பேமெண்ட் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் மந்த்தே ஜாயின் பண்ணிட்டோம். நான் அந்த அண்ணாவை கேட்டிருந்தேன், நான் என்னென்னா 6 days பேமெண்ட் தான் ஊந்துருக்குன்ட்டு. அவர் கிட்ட உக்காந்துக்குன்னு மொத்தம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார் கைஸ். எப்படின்னா இப்போது 1 to 15 டே 1லேருந்து 15 வெளியும் உனக்கு 25 சேலரி போடுவாங்க. அதுக்கப்புறமா 15 to 30 அடுத்த மாதம் 10ஆம் தேதி போடுவாங்க. அப்படி தான் சொல்லியிருந்தாங்க கைஸ். 10-11 போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்து 26 or 25 சம்திங் ஜாயின் பண்ணியிருந்தோம். அந்த 6 days தான் நம்ம சேலரி கிரெடிட் ஆகிருக்கு கைஸ். 6 days சேலரி எவ்வளோ வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அளவுக்கு வந்துச்சு, பரவாயில்ல. செலவுக்கு இருக்கிறதுனாலும் செலவு வெளியே வந்துச்சு. ஓகேங்களா? இன்னும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் சேல்ரி. ஆனால் நம்மளுக்கு எத்தனை வாட்டி சேல்ரி வரும்னா 3 times சேல்ரி வரும் கைஸ். 3 times சேல்ரி வரும். இப்போது நம்மளுக்கு இந்த 6 day ஃபஸ்ட் சேல்ரி வந்துச்சா, செகண்ட் சேல்ரி வந்து கிட்டத்தட்ட 25-26 இது 2 டேட்டுக்குள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறமா தேர்ட் சேல்ரி வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் விழும். அப்போ கிட்டத்தட்ட 3 சேல்ரி கைஸ். ஆனால் இது வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ சேல்ரி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க எவ்வளோ டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதில் ஜிஎஸ்டி இன்வால்வ்டு, எல்லாம் இன்வால்வ்டு. ஸ்விக்கிலும் ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் அவங்க அங்கேயே காட்டிடுவாங்க அந்த ஆப்பில். ஆனால் இந்த ஆப்பில் எதுவுமே காட்ட மாட்டாங்க. வேணும்னா அதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு நான் ஒரு vlog கொடுக்குறேன். கம்பேர் பண்ணலாம் ஸ்விக்கியும் அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டெக்ஸ் ஆப்புன்ட்டு. இந்த ஆப்பில் மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது கைஸ். நம்ம என்னென்ன டெலிவரி பண்ணுறோமோ அங்கெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுக்கு அது விட்டா மிச்சம் எதுவுமே இன்வாய்ஸ் மேக்ஸிமம் காட்டும். இல்லை அதுக்குன்னு செப்பரேட் ஆப் இருக்கும். எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஆப் இருக்குது கைஸ். அதனால தான் இது ரொம்ப ஓல்டு வெர்ஷன் ஆஃப் டெலிவரி சீரீஸ். ரொம்ப ஓல்டு வெர்ஷன் நான் ஜாயின் பண்ணிக்கிறது. இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக வந்துடுச்சு நிறைய ஆப். எல்லாமே உங்களுக்கு கிலோமீட்டரும் டிஸ்டன்ஸும் எல்லாம் கொடுத்துருவாங்க கைஸ். இத்தனை கிலோமீட்டர் போகணும், டைரெக்ஷன் இப்படி தான் போகணும், அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஆப்பில் பெருசாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. டைரெக்ஷன் பேரலஸ் ரோடுன்னு இருக்கும். ஆனால் அங்கே லொக்கேஷன் வந்து கரெக்டாக எங்கள் ஆஃபீஸே லொக்கேஷன். நான் எங்கே எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணுறது? எங்கள் ஆஃபீஸில் எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணிடணுமா? அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆஃபீஸில் ஒரு இது அடல் இருந்துச்சு கைஸ். அசம்பிளி நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, யாருன்னா பர்மனெண்ட்டாக பண்ணுங்க, இந்த மாதிரி நாங்கள் சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன், நான் எவ்வளோண்ணா சேல்ரி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். 18,000 வரும். ஒரு நாளைக்கு எத்தனை ஷிப்மெண்ட்னா 60 ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. 60 ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணோம். நம்ம சும்மாவே ஒரு நாளைக்கு 70 இல்லைன்னா 70+ கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த 60 ஷிப்மெண்ட்டும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 60 × 13 போட்டாவே கிட்டத்தட்ட 23,000 வந்துடும். 23,000த்தில் டிடெக்ஷன் போனாவே நம்மளுக்கு மேக்ஸிமம் 20,000 வரும். அவங்க 18,000 கொடுக்குறாங்க. பிஎஃப் இஎஸ்சி எல்லாம் பிடிக்கிறாங்களா கைஸ்? அது ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த அப்புறமா எல்லோரும் கொஞ்சம் பேர் ஒத்துக்கல, கொஞ்சம் பேர் ஒத்துக்குனாங்க. இன்னும் நம்ம பண்ணுறது இன்னொரு 15 நாள் தானே, அதுக்காக சரி அது இன்னும் ஒரு 14 days இருக்குது. முடிச்சுட்டு நம்மளுடைய இன்னொரு சீரீஸ் ஆரம்பிக்க வேண்டியதான். இதுக்கப்புறமா சும்மாலாம் இருக்க போகிறதில்ல கைஸ். ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கணும். சும்மா இருந்தால் வேஸ்ட்டு. வீட்டிலேருந்து ஆல்ரெடி என்னப்பா பண்ணுற, படிப்பாயிடுச்சு, என்ன வேலைக்கு போகலையான்னு கேட்டுட்டாங்க. நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணோம் கைஸ். இல்லைனா நம்மளுக்கும் மரியாதை இருக்காது. இருங்க
இங்கே ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு வரேன். போய் என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணுறேன்னே, அரவன் அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணிகிட்ருங்க கைஸ். இதான் அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க வீடு. இக்கண்ணா நம்மளுக்கு கிட்டத்தட்ட எந்தெந்த பிளேஸ்னால் அவங்க டெய்லியும் ஷஃபல் பண்ணுறாங்க கைஸ். ஆஃபீஸில் அந்த பிளேஸுக்கு போ, இந்த பிளேஸுக்கு போ, நீ இது எடுத்துக்கோ, ஓல்டு பேட் எடுத்துக்கோ, அது பேட் எடுத்துக்கோன்ட்டு. ஓல்டு பேட்டெல்லாம் எடுத்துக்கினே வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். நான் அதான் விட்டே கொடுக்கல கைஸ். இது ஒன்று கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா அன்றைக்கி லீவ் போட்டுடுறேன், என்னென்னா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். தம்பி நீ இருக்கிறது இன்னும் 17 நாள் பார்த்து அங்கேயும் விலாக் போடுப்பான்னு சொல்கிறாங்க. நான் விலாகுக்காக நான் பாதினா, விலாகு பாதி இது பாதினா, ஏன்னா இந்த அமௌண்ட் வச்சு நம்ம ஒரு இது பண்ணுறாங்க கைஸ். அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிவி கல்யாண மண்டபமா மொத்தம் இந்த சர்க்கிள் தான் கைஸ். இங்கேருந்து இது வெளியும் சாந்தி லேஅவுட், அதுதான் கைஸ் விஐபி லேஅவுட். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விஐபி லேஅவுட். சரி மிஸ்டேக் ஆயிடுச்சு అక్క. ఏందనక్క ఓటీపీ చెప్పనుక అక్క. వద్దులేండి వద్దులేండి అక్క. சாரி பிரதர், தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி அக்கா. அடுத்தது எங்க என்ன இன்னைக்கு பரவாயில்ல, என்ன பிரச்சனை நடக்கலையே, நடக்கணுமே. நடக்கலாம், சந்தோஷம்தான். பார்ப்பலாம், வா 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 கைஸ். నథింగ్ ఫోన్ ఓపెన్ బాక్స్ డెలివరీ. నథింగే కదనా ఇది? ఓకే ఓకే. బాగుంటుంది నా ఫోను. చికెన్ 2A 5G వైట్. ஒரு ஐஃபோன் ஃபீல் கைஸ். కాదు సార్కి ఏదో ఆర్డర్ వచ్చింది తీసుకుంటున్నాం మీరు బయట. చార్జర్ కూడా లేదా దీనికి? నాకు తెలియదునా, నాకేమనేసి ఛార్జర్ ఏమో తెలియదునా. చూసేదానికి ట్రాన్స్పరెంట్ కదా ఉంటుంది. మొబైల్ తెలుసు, నేను చూసినాను. ఛార్జర్ మేబీ మీరుదా తెచ్చుకోవాలదా అనుకుంటా. కేబుల్ ఇచ్చింటారు. కేబుల్ ఉంటుంది, ఉంది లోపల ఉంది కదా, ఇదో ఉన్నాయి కదా. అడాప్టర్ మీరు తీసుకోవాలి. ఇది వచ్చి ఇదినా ఎగ్జిస్టింగ్ పిన్ అనుకుంటాను. అవునా, మన సార్ తీసారు మంది కాదు, మనకంతా ఇంకా అంత స్టామినా లేదు. ఇట్స్ నథింగ్ ఫోన్ வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு நான் கண்ணால் இப்போ தான் பார்த்துட்டேன். ஓடிபி చెప్పన్నా கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 1 o'clock ஆகிட்டுருக்கு கைஸ். என்னன்னு தெரில, காலையிலேருந்து டெலிவரி பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. உடம்பு ரொம்ப சோம்பேறி ஆகிட்டுருக்கு. ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்கலை, கடுப்பாயிடுச்சு ஒரு பக்கம். என்னடா இது, காலையிலேருந்து எவனுமே எடுக்கலேன்ட்டு. காலையிலேருந்து நான் எத்தனை ஆர்டர் நம்ம இப்போ கிளியர் பண்ணியிருக்கோன்னா கிட்டத்தட்ட 25 ஆர்டர்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னும் அங்கே ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஆப் வைப்பாங்க சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கு. நான் எப்போயுமே சொல்லிகிட்ருப்பேன், அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு 5 ஆப் வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் இன்னும் 25 இருக்குது கைஸ். சே
ரொம்ப கடுப்பு ஏற்றுவாங்க இந்த 25 அது இது வச்சுன்ட்டு. இன்னும் 24 ஆர்டர் டெலிவர் பண்ணுங்க கைஸ். ஆமாம், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா ஒரு அண்ணா. அந்த அண்ணாவுக்கு வந்து நேற்று ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. சின்ன ஆக்சிடெண்ட் தான், கீழே விழுந்துட்டார். இங்கே மூஞ்சிக்கிட்டலாம் கொஞ்சம் அடி கைஸ். எனக்கே காலையில் ஒரு 11 o'clock தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா போய் அந்த அண்ணாவை பார்த்துருந்தேன். நான் என்ன ஆச்சுன்னா கேட்டிருந்தேன். அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் ஃப்ளைஓவர் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா வீட்டுக்கு, அந்த ஃப்ளைஓவர் மேலே போயிட்டு இருந்தாராம். அப்போது காரை வந்து டச் ஆகிடுச்சாங்க கைஸ். அது கீழே விழுந்து அப்படியே மூஞ்செல்லாம் லைட்டாக அடிபட்டுக்குதான். எனக்கே சொன்னேன்னே ரொம்ப பெஜாராயிடுச்சு கைஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய வண்டி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாலேருந்து பல கோடி ரூபா வண்டி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா எல்லோரும் உங்களை மாதிரி பணக்காரனாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ரூபாய்க்கு பொழப்பு தேடின்னு தான் அவங்க போவாங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த அண்ணன் கிட்டத்தட்ட 3 வருஷம் டெலிவரி பண்ணிகிட்ருக்காரு. நான் ஜஸ்ட்டு 15 days தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அண்ணன் 3 வருஷம் டெலிவரி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த அண்ணாவோட கஷ்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அந்த அண்ணன் நான் அந்த அண்ணாக்கு சொல்லியிருந்தேன், நான் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கண்ணா, நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லைடா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போயே ரொம்ப பெஜாராயிடுச்சு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. சரி விடுங்க, இருங்க லஞ்சு முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். வண்டி மாத்திரம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, அது மட்டும். எனக்கே ரொம்ப போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டே இல்லை டெலிவரி பண்ணுறதுக்கு. எடுத்துன்னு போய் போட்டு சாப்பிட்டு வந்து சாவகாசமாக பண்ணுறோம் கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஷிப்மெண்ட் எல்லாமே டெலிவரி பண்ணாச்சு. நம்மளுடைய சேல்ரி எவ்வளோ க்ரெடிட் ஆகிருக்குன்னா, எங்கே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, நம்மளுக்கு எந்த விதமான மெசேஜ் வரல. இந்த கைஸ் இதுதான் நம்மளுடைய சேல்ரி கிரெடிட். 3864 கிரெடிட் ஆகிருக்கு கைஸ். உங்களுக்கு எத்தனை நாள் சேலரி கிரெடிட் ஆகிருக்குன்னா 6 days சேலரி தான் கிரெடிட் ஆகிருக்கு. பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கோம், எப்படி போடுறது தெரியலையே. சரி விடுங்க ஐஸ். இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோன்னா, அதுவும் காட்டினல 46 ஷிப்மெண்ட் கைஸ். 57 46 11 ஃபெயில். அது நார்மல், ஒரு நாளைக்கு நம்ம 10க்கு மேலே தாராளமாக தாட்டிடுவோம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 46 ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 16 of delivery series. Full rain.